தேமுதிக வந்து ரொம்ப க்ளோஸ் டு தாவேகா. உங்களை கூட்டணிக்கு அவங்க அழைக்கலையா? கோட்ல கேப்டன் மாதிரி ஆமா. பேச இல்ல. நடிச்சாரு. அதுக்கு வந்தாரு வீட்டுக்கு. நான் கேட்கிறேன், இப்ப அண்ணன் எடப்பாடியார் நாங்க 0.5 கட்சின்றது 2024 அவருக்கு தெரியலையா? இப்ப நீங்க கேட்ட நம்பர் அவர் கொடுக்க முடியாதுன்றனால நான் இப்ப சொல்றேன், திமுக கூட்டணிக்கு தேமுதிக எந்த அளவுக்கு அவசியம்? ஐயா கலைஞருக்கு வராத கூட்டமா இல்ல கேப்டனுக்கு வராத கூட்டமா? விஜய் அண்ணனுக்கு சின்ன ஒரு அட்வைஸ். விஜய் பிரபாகரன் பேசும்போது காங்கிரஸை நம்பி போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவரு இப்ப அதே கூட்டணி இடம்பெற்றிருக்கிற அலையன்ஸ் கூட நீங்க டிராவல். அண்ணன் ஸ்டாலின் வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கை திரும்ப சொல்லும்போது நீங்க எழுந்திருக்கல. முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லும்போது நீங்க எழுந்து நின்று வணக்கம் சொல்லிட்டு உட்காருறீங்க. அந்த கூட்டணியின் தலைமை யார்? நம்ம கிளவுஸ் போட்டது ஒரு தப்புன்றாங்க, ஒரு கார்ல ஒரு கோயிலுக்கு போனா தப்புன்றாங்க, இப்படி உக்காந்தா தப்புன்றாங்க, சிரிச்சா தப்புன்றாங்க. இன்னைக்கு கேப்டன் குடும்பம்னா என்ன எல்லாருக்கும் இலக்காரமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்கும் விருந்தினர் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமிகு பிரேமலதா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு சுற்றுப்பயணம்லாம்? உங்களுக்கு தெரியும், கோடை காலம் வெகு வெப்பமாக மக்களிடையே பெரிய ஆதரவோடு. அந்த வெப்பத்தை விட உங்களோட பிரச்சாரங்கள்லாம் ஆனால் பறந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாங்க. ஏன்னா தேர்தல் அப்படின்னு வந்தாலேங்க பெரிய ஒரு சேலஞ்சு தானே எல்லாருக்குமே. இது வந்து கடந்த 21 வருஷமா நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேப்டன் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அனைத்து தேர்தல்களும் நம்ம போட்டி போட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த முறை மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில நாம இடம்பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாடு முழுக்க தேமுதிக வேட்பாளர்கள் 10 பேருக்காகவும் என்னை வந்து உரிமையோடு அவங்க தொகுதிக்கும் வரணும், பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்பவர்களுக்கும் நான் சென்று கொண்டிருக்கிறேன் கூட்டணி சார்பா. 21 வருடங்கள் கட்சி பணி ஆரம்பிச்சீங்க, நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, குறிப்பா கேப்டன் மறைவுக்கு பிறகு ஒரு விமனா இந்த எவ்வளவு சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்தது கட்சியை எடுத்துட்டு போறது? ஏன்னா நிறைய நெருக்கடிகள் இருந்தது, தோல்விகள் இருந்தது, எல்லாத்தையும் கடந்து கட்சியை உயிர்ப்பட வச்சு இந்த எலெக்ஷன் வரைக்கும் நீங்க கொண்டு வந்து இந்த எலெக்ஷனை சக்சஸ்ஃபுல்லா ஒரு பெரிய அலையன்ஸோட சேர்ந்து கொண்டு வரீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னால இருந்த போராட்டம், அந்த ஸ்ட்ரகிள் என்ன மாதிரி இருக்கு? நிச்சயமா எது வாழ்க்கையிலங்க சவால்களை சந்திச்சு வெற்றி பெறுவது தான் அங்க வாழ்க்கையினுடைய தத்துவமே. கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவர் லைஃபே நம்ம எடுத்துக்கிட்ட உதாரணமா எதிர்நீச்சல் போட்டே வெற்றி பெற்றவர். நடிகராக இருந்தாலும் சரி, பிறகு அரசியலுக்கு வந்த பிறகும் சரிங்க, பல்வேறு சவால்களை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டே வெற்றி பெற்றவர் கேப்டன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில அவர் தான் என்னோட ரோல் மாடல். என் கணவர் தான் என்னோட ரோல் மாடல். அவர் கூடயே இந்த 32 ஆண்டு காலம் நான் பயணிச்சதுனால, அவருடைய உறுதி, நம்பிக்கை, விடாமுயற்சி, மக்கள் மேல் அவர் கொண்ட பற்று, தமிழ் மீது அவர் கொண்ட பற்று, அதே போல தன் கழகத்தை வந்து தன்னுடைய உயிர் தோழர்களா, நண்பர்களாக, தன்னுடைய சிநேகிதர்களா அவர் பாவிச்சது எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு வரேன். ஸோ கேப்டன் எந்த வழி நடந்தாரோ, அதே வழியில தான் இன்னைக்கு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் எங்களுக்கு சொல்லிச் சென்றது, அவர் எங்களுக்கு விட்டுச் சென்ற அந்த பணிகளை, அவரை தினம்தோறும் வணங்கி, அந்த கனவு லட்சியங்களை வெல்ல வேண்டும் என்பதற்காக அவர் அவர் வகுத்த அந்த பாதையிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக பாதை வந்து எல்லாருக்கும் சுலபமா இருக்காது. அது அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு சவால் தான். கற்களும் இருக்கும், முட்களும் இருக்கும், முள் கிரீடமும் இருக்கும். நல்ல ஒரு நல்ல கிரீடங்களும் இல்ல இப்ப குறிப்பிட்டு சொல்றதுன்னா, இப்ப ம். ஜெயலலிதா இருந்தாங்க. இப்ப பொதுவா தமிழக அரசியல்ல நீங்க நம்ம குறிப்பிட்டு சொல்றேன்னா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாங்க. அதுக்கு முன்னால ஜானகி இருந்தாங்க. இப்ப அடுத்து ஆகப்பெரும் ஆளுமையா பார்க்குறேன்னா, இப்ப கனிமொழிக்கு அடுத்து நீங்க தான் ஒரு பெரிய லீடரா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு மற்ற பொலிட்டீஷியனை விட இந்த போராட்டம்ன்றது எப்படி ஆமா. இருக்கு? இப்போ ஒரு கட்சியினுடைய தலைமை பொதுச் செயலாளராக இருந்து கட்சியையும் வழி நடத்தணும். அந்த தேர்தல்கள் நேரத்துல அரசியல் கட்சிகளையும் சந்திக்கணும் என்பது மிகப்பெரிய சேலஞ்ச் இல்லன்னு நான் சொல்லல. இருந்தாலும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருக்கிற எல்லாரும், அனைத்து மாவட்ட கழக செயலாளர், ஒன்றிய, நகரம், பேரூர் கிளைகள், எங்கள் மகளிர் அணி எல்லாம் எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க. எனக்கு வலதுகரமாக அவங்க எல்லாரும் இருந்து என்னை வந்து செயல்படுத்துறாங்க. ஸோ அவர்கள் கொடுத்த அந்த நம்பிக்கை, என் தலைவர், என் கேப்டன் எங்களை வழிநடத்தியது, எங்களுக்கு விட்டு சென்று அதுதான் என்னோட ரோல் மாடலா நான் எடுத்துக்கிட்டு, அந்த வழியில நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். 2011 தேர்தல்ல அதிமுகவோட தேமுதிக கூட்டணி வைக்குது. அந்த முக்கியமான முடிவை எடுக்கிற இடத்தின் பின்னணியில நீங்க இருந்ததா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? என்ன நடந்தது? இல்ல. எந்த ஒரு விஷயம், அது பிளஸ்ஸா இருக்கட்டும், மைனஸா இருக்கட்டும், ஃபைனலா நீங்க பார்த்தீங்கன்னா, அது குடும்பத்தார் மேல வரும். இது பொதுவாக நடக்கிற ஒரு விஷயம்.
2011 தேர்தல் வந்து கேப்டனாக எடுத்த முடிவு தான். உங்க எல்லாருக்குமே தெரியும். 2005ல கட்சி ஆரம்பிச்சோம். அதற்கு பிறகு அனைத்து தேர்தல்களிலும் தனிச்சு தான் நம்ம போட்டியிட்டோம். ஒரு நா ஒரு சட்டமன்ற தேர்தல், அதற்கு அடுத்து 11 இடைத்தேர்தல்களை தேமுதிக நம்ம தனியா சந்திச்சிருக்கோம். அதற்கு பிறகு வந்த 2009 பாராளுமன்ற தேர்தலையும் நம்ம தனிச்சு தான் போட்டியிட்டோம். அப்படி இருக்கும்போது எங்களால வந்து பெர்சன்டேஜ் தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போ முடிஞ்சதே ஒழிய, விருதாச்சலம் தவிர வேற எந்த தொகுதியிலும் நாம் வெற்றி பெறுவது சாத்தியம் இல்லாத ஒண்ணா இருந்தது. அந்த காலகட்டத்தில் கேப்டன் உறுதியா தான் இருந்தார். நான் வந்து யாருடையும் கூட்டணி இல்லை. ம். மக்களோடும், தெய்வத்தோடும் தான் கூட்டணி அப்படின்னு தான் வந்தார். ஆனா, அனைவருடைய விருப்பம் 2011ல் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள், கழகத்தினர் கேப்டன வந்து நிச்சயம் நாம இந்த வாட்டி கூட்டணி போகணும் என்று நிர்பந்தப்படுத்தினாங்க. கேப்டனை வந்து எல்லாருமே சொல்லி, சரி அவங்களுக்காக தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். எல்லோர் விருப்பம் அதுவாக இருக்கும்போது, அவர்கள் சொன்னாங்க, இந்த முறை நாம அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னதை கேப்டன் ஏற்று அந்த கூட்டணி அமைச்சார். இதுதான் அங்க நடந்தது. இதுதான் உண்மை. இப்படி பார்த்தா உண்மையிலே நம்ம வந்து 2 கட்சிக்கு மாற்றுன்னு வந்து நீங்க ஏங்க கூட்டணி போறீங்கன்னு சொன்னவ நான் ஒருத்தி தான். அந்த அப்படியா? ஆமா. அந்த ம். காலகட்டத்துல. ம். ம். ஆனால் கேப்டன் சொன்னது, நம்ம ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் கட்சியினர் விருப்பம். அவர்கள் விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி, அவர் தான் அந்த கூட்டணி முடிவை கட்சியினருக்காக எடுத்தார். இது எங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கே தெரியும். மகத்தான வெற்றி பெற்றோம். எதிர்க்கட்சி தலைவரானார். 41ல 29 தொகுதிகள் இடங்கள்ல வெற்றி ஜெயிச்சோம். பெற்றீங்க. எல்லாமே ஒரு வரலாறு தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. ரைட். 21 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவோட கூட்டணி. அந்த கூட்டணி எப்படி சாத்தியமாச்சு? 2011ல ஒரு முயற்சி நடந்தது. மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி சொல்லும்போது கூட பழம் நழுவிக் கொண்டிருக்கிறதுன்னுலாம் சொன்னாரு. ஆனா அது மக்கள் நல கூட்டணியா மாறிடுச்சு. அது நடக்காமயே போயிடுச்சு. 2021ல உங்களால எப்படி அத சாத்தியப்படுத்த முடிஞ்சது? கேப்டன் இருந்த காலத்திலே இருந்துங்க, கலைஞரோட அவர் மிகப்பெரிய நட்புங்க. எங்க மேரேஜ் நடந்ததே அவர் தலைமை, தலைமையில தான். மூப்பனார் தலைமை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அவ்ளோ அன்பா 2 பேரும் பழகுவாங்க. விஜிம்பாரு, அண்ணன் அண்ணன்பாரு. அவ்ளோ க்ளோஸு. அப்படி இருக்கும்போது 2016 வந்து திமுகவுடன் கூட்டணி அமைக்கணும்னு எல்லாருமே சொன்னாங்க கட்சியில. கேப்டனும் அதுக்கான முயற்சிகள் எடுத்தார். இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை நம்பி தான் கலைஞர் ஐயா அந்த சொன்னார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்தடுத்து நகர்வுகள் தவறாக போயி, அது முடியாம போயிடுச்சு. அந்த காலகட்டத்தில. அது நடக்காம தப்பு தப்பா போய் முடியாம போனதுனால, அந்த முறை நாம வந்து மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணிய நம்ம வந்து அன்னைக்கு கேப்டன் தலைமையில எடுத்தோம். பட் அது மக்களிடையே சென்று பெரிய வெற்றியை தரலை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு நடந்த அத்தனை நிகழ்ச்சியுமே மக்களுக்கு தெரியும். இப்போ ஏன் 2021 திமுகவுடன் கூட்டணி அப்படின்னா, இந்த முறை எங்களுடைய உள்ளம் தேடி இல்லம் நாடி தமிழ்நாடு முழுக்க பயணம் முடிச்சு, எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை நான் வந்து அழைத்து பேசியபோது, இந்த முறை நாம திமுகவுடன் கூட்டணி வைக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க. சரி நான் சொன்னேன், மாநாடு சிறப்பா ஃபர்ஸ்ட்டு முடிப்போம். இன்னும் ரொம்ப டைம் இருக்கு தேர்தலுக்கு. அதற்கு பிறகு நாம யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுப்போம்ன்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ மாநாடு மிக பிரம்மாண்டமான வெற்றி மாநாடாக அமைச்சு குடுத்தாங்க, எங்க எல்லா மாவட்ட செயலாளர்கள். ஸோ அதைக்காக அவர்களை அழைத்து ஒரு பாராட்டு விழா கட்சி ஆஃபீஸ்ல பண்ணோம். அப்படி இருக்கும்போது, எல்லா உங்க மாவட்டத்தின் சார்பா நீங்க வந்து கருத்து கேட்டு வந்து, இங்க ஒரு பேலட் பாக்ஸ் மாரி வைப்போம். உங்க கருத்த அதுல எழுதி போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது, எல்லா மாவட்ட செயலாளரும் அந்தந்த மாவட்டத்தினுடைய கடைக்கோடி தொண்டனின் விருப்பத்தையும் கொண்டு வந்து அந்த பேப்பர்ல எழுதி போட்டாங்க. அதை பிரிச்சு பார்க்கிறப்போ 85-90% எல்லாமே இந்த முறை திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று இருந்தது. அது ஒரு ரீசன். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், ராஜ்யசபா குடுக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் அவர் வந்து அத குடுக்கல. அத நான் ரொம்ப கேஷுவலா தான் அங்க எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு கூட நாங்க திமுக கூட போணும்னு நினைக்கவே கிடையாது. இதாங்க உண்மை. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு, "நாங்க எங்க சொன்னோம்? அவங்களுக்கு ராஜ்யசபா குடுக்குறோம் நாங்க எங்கேயும் சொல்லலையே. யார் யாரோ சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு" அவர் சொன்ன அந்த பேட்டி கடைக்கோடியில இருக்கிற ஒரு தொண்டனையும் பாதிச்சிருச்சு. யார் யாரோன்னா, அப்ப நீங்க எங்களுக்கு பொதுச் செயலாளர். ம். அப்ப நீங்க யாரோவா? அப்ப என்ன அவமானம் இதுன்னு எல்லாருமே அன்னைக்கு வந்து கொந்தளிச்சாங்க. நான் அப்பயும் அமைதியாக இருக்க வேண்டும். பொறுமையா இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அதற்கு பிறகு வந்த நிகழ்வுகளை நீங்க பார்க்கணும். நாங்க கூட்டணியில இருந்தது அப்போ அதிமுக கூட தான். நாங்க ஸ்ட்ராங்கா உறுதியா இருந்தோம். நாங்க பலமுறை அண்ணன் எடப்பாடியார்ட்ட சொன்னோம். அண்ணன் நாங்க உங்க கூட இருக்கிறோம்.
ஏன்னா 2024 கூட இருந்த பாஜகவும் சரி, பாமகவும் அவங்கள விட்டுட்டு கடைசி நிமிடத்துல போனது எல்லாருக்கும் தெரியும். அவங்க போய் ஒரு தனி அணி அமைத்ததும் தெரியும். அந்த காலகட்டத்திலும் தேமுதிகவுக்கும் மிகப்பெரிய அங்க அழைப்பு இருந்தது. இருந்தாலும் நாம் ஒரு கூட்டணியில இருக்கும்போது அப்படி வர முடியாதுன்னு சொல்லி அவருக்கு துணை நின்னோம். யாருக்கு? அண்ணன் எடப்பாடியாருக்கு, அதிமுகக்கு. 2024ல தேமுதிகவ தவிர அவர் கூட யார் அன்னைக்கு இருந்தாங்க? யாருமே இல்ல. ஆனா, அவரு என்ன செய்றாருங்க, இந்த 26 தேர்தலுக்கு, கூடயே அவங்களுக்கு நம்பிக்கையா இருந்த எங்களை விட்டுட்டு, அவங்கள விட்டுட்டு யார் போனாங்களோ, அவங்கள கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு சீட் ஃபைனல் பண்றாரு. ஃபர்ஸ்ட்டு பாமகவ ம். கூப்பிடுறாரு. அவங்களுக்கு 18 சீட்டு. ஒரு ராஜ்யசபாவோ என்னன்னு தெரியாது. அது ஃபைனல் பண்றாரு. அதுக்கு அடுத்தது பிஜேபிய கூப்பிடுறாங்க. டெல்லிக்கு போறாரு. வர்றாரு. முகத்த கர்ச்சீஃப்லலாம் மூடிட்டு போனாரு. அதெல்லாம் நம்ம விஷுவல் பார்த்தோம். பிஜேபி கூட போறாரு, வராரு. அதுக்கு பிறகு அவர் வந்து பிஜேபியோட ஃபைனல் பண்றாரு. நம்பர் ஆஃப் சீட்ஸ். அதுக்கு பிறகும் தேமுதிகவை அவர் அழைக்கவே இல்ல. அப்பதான் அந்த நேரத்துல நம்ம வந்து அமைச்சர் பெருமக்கள்லாம் நல்ல நட்பு தாங்க அதிமுக. இல்ல அங்கதான் அந்த கேள்வி. இப்ப ம். ஈசா யோகா மையத்துல ஆமா. நீங்க ம். மகா சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு போனோம். போறீங்க. நீங்க அங்க எஸ்பி வேலுமணி இருக்காரு, எல்முருகன் இருக்காரு, ஃபட்னவிஸ் இருக்காங்க. ம். எல்லாரோடையும் இணக்கமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அங்க ஒருவேளை அங்க நாங்க பொதுவா மீடியாவாவும் வெளியிலயும் பார்க்கப்பட்டது, அதிமுகவோட கூட்டணியில தான் நீடிக்க போறீங்க அப்படின்ற பார்வை தான் இருந்தது. ஆனா ஒரு 1 டேல 2 நாள்ல அடுத்த நாள் செய்தி வந்து வேற மாரி இருக்கு. நீங்க அறிவாலயம் வர்றீங்க, கூட்டணிய இங்க உறுதிப்படுத்துறீங்க. அது எப்படி ஒரு நாள்ல எப்படி அது இல்ல, மாறுது? இல்ல. இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்த விஷயம். அதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ம். ஏன் எங்கள அழைச்சு இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் நம்பர் ஃபைனல் பண்ணலன்னு அமைச்சர்களோட நம்ம பேசுறப்போ, ஆ இந்த வாட்டி எல்லா டிசிஷனும் அண்ணன் எடப்பாடியார் தான் எடுக்குறாரு. அதனால நாங்க எதுவும் சொல்ல முடியாது. அவரே அழைப்பாருன்னு சொல்லிட்டே தானே பட் டைம் போயிட்டுருச்சு. பத்திரிகையாளர்கள் செல்லும் இடமெல்லாம் என்ன எப்ப கூட்டணின்றப்போ, என்னால அதற்கு மேல பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை வருது. அப்போ நாங்க ஈஷா மையம் போறதுங்க, நான் எவ்ரி இயர் போறேங்க. ஏதோ இந்த வாட்டி தான் நான் போனேன்னு எல்லாரும் இல்ல இந்த நெனைக்கிறாங்க. வட்டம் அது கவனம் பெற்றது அது தேர்தல் ஏன்னா அரசியல். தேர்தல் நேரம் ஆமா. இருந்ததுனால அது கவனம் பெற்றிருக்கு. நான் எவ்ரி எவ்ரி இயர் நான் அந்த சிவராத்திரி அன்னைக்கு ஈஷாக்கு போவது என்னுடைய ரெகுலரா நான் ஒரு வழக்கமா வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஈஷா மையத்துல தான் எனக்கு அழைப்பு வரும். இவங்க யாரும் அழைச்சு நான் போறது கிடையாது. ம், ம். அப்படி இந்த முறையும் அழைப்பு வந்தது. நான் போறேன். எனக்கான இந்த மாரி ஒரு சீட்ல என் பேர் எழுதி வச்சிருக்காங்க. என்ன அழைச்சு போய் அவங்க எங்க உட்கார வைப்பாங்க எனக்கு தெரியாது. எல்லாரும் ஈஷா யோகால இருக்கிறவங்க அழைச்சு கொண்டு போய் உட்கார வைக்கிறேன், பார்க்குறேன். என் பக்கத்துல அப்ப அவங்களோட சேர்ந்து ஆமா. உட்காருங்க. என்ன அண்ணன் வேலுமணி இருக்காரு, வேல்முருகன் அப்புறம் சென்ட்ரல் அது திட்டமிட்டது கிடையாது. ஆ ஈஷால பண்ணப்பட்டது. அது கேஷுவலா நடந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்போ அண்ணன் வேலுமணி எங்களுக்கு எவ்வளோ வருஷமா தெரியும். பக்கத்திலேயே இருக்காரு. எல்முருகன் எங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாரோடையும் நான் கேஷுவலா அங்க பேசிட்டு இருந்தோம். இதுதான் ஆக்சுவலா அங்க நடந்ததுங்க. அதுக்குள்ள பத்திரிக்கையாளர்கள் எல்லாமே அதிமுக கூட கூட்டணி உருவாயிருச்சு. ஈஷால தான் அது உருவாச்சுன்னு பத்திரிக்கையாளர்கள் பரப்புறது தானே ஒழிய, நாங்க அந்த மாரி சொல்லவே கிடையாது எப்பயுமே. அப்படி இருந்ததுனால, அதுக்கு பிறகு நம்ம வந்தபோது, இதற்கு மேலும் டைம் இல்ல. நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி கட்சியில எல்லாரும் சொல்லும்போது, திமுகவும் நம்மளோட இந்த முறை எங்களோட வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தாங்க. அததான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். திமுகவுக்கு நீங்க விரும்பி போனீங்களா? இல்ல அவங்க உங்கள இல்ல அழைச்சாங்களா? அவங்க ஒரு கூட்டணியின் தலைமையில் இருப்பவர்கள் தான் அழைக்கணும். புரியுதுங்களா? ம். தலைமையில் இருக்கிறவங்க அழைச்சா தான் அங்க போக முடியும். அப்பதான் அந்த கூட்டணி வெற்றி பெறும். அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவிலிருந்து தேமுதிகவுக்கு தொடர்ந்து அழைப்பு வந்து கொண்டிருக்கு. ஆனா அஃபிஷியலா நம்ம யார்கிட்டயும் எங்கேயுமே பேசல. இதான் உண்மை. அதத்தான் நான் பத்திரிக்கையாளரிடம் சொல்லிட்டு இருந்தேன். அதனால அதுக்கு பிறகு ஈஷா போய் வந்த பிறகு இது பெரிய பூம் ஆயிடுச்சு. நம்ம அதிமுக, பிஜேபியோட போறோம், போறோம் அப்படின்னு வரும்போது எல்லா கட்சியில எங்கள் நிர்வாகிகள் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அண்ணி, இனிமேல் டைம் இல்ல அப்படிங்கிறப்போ, அப்போ திமுகல அழைப்பு வருது. ஸோ நம்ம ஆல்ரெடி எல்லார் விருப்பமும் திமுகவாக இருந்ததால், அண்ணன் எடப்பாடியார் ஒரு பிஜேபிய கூப்பிட்டு சைன் பண்றாரு. பாமகவ கூப்பிட்டு 18 சீட் குடுத்து ஃபைனல் பண்றாரு. ஏன் தேமுதிகவட்ட கடைசி வரைக்கும் அழைக்கவே இல்லைங்க அவரு. அதனால தான் எல்லாருமே அங்க தான் பிரேக் ஆகுறாங்க. இதாங்க நடந்த உண்மை. அப்போ உங்க கூடயே நாங்க நம்பிக்கையா இருந்து எங்கள விட்டுட்டு, உங்கள விட்டுட்டு ஓடன அந்த 2 கட்சிய கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்க சைன் பண்றீங்கன்னா, அப்ப தேமுதிகவ பத்தி உங்களுடைய எண்ணம் என்ன? உங்களுடைய நினைப்பு என்ன? என்பது எல்லாரும் அன்னைக்கு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப திமுகல இருந்து அழைப்பு வந்ததுனால, அத எல்லார் விருப்பமும் அதுவாக இருந்ததுனால, நாங்க திமுகல கூட்டணி அமைத்தோம். அறிவாலயம் சென்றோம். அண்ணன் ஸ்டாலினை சந்திச்சோம்.
அந்த கூட்டணி உடன்பாடு ஆனது. ஒரு ராஜ்யசபா அப்படின்றது. அப்புறம் 10 சீட்டு உறுதியானது. தரப்படும் என்பதும் அப்ப பேசப்பட்டது. அதுதான் அவங்க குடுத்தாங்க. அது ராஜ்யசபாக்கு சுதீஷ் போனாரு. இப்ப சரி. பதவியேத்துட்டார். இந்த 10 தொகுதியும் எங்க வேட்பாளரை நிறுத்தி இப்ப நாங்க தேர்தல் களத்துல இருக்கோம். களத்துல ம். சந்திச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ராஜ்யசபா சீட்ட பத்தி குறிப்பிட்டீங்க. அ இப்ப அண்மையில பரப்புரையில ஈடுபட்டுட்டு இருக்க திரு எடப்பாடி பழனிசாமி எல்லா இடத்துலயும் போகும்போது சொல்லும்போது, நாங்க வந்து 2026ல தான் உங்களுக்கு ராஜ்யசபா சீட் தரோம்னு உறுதியளித்தோம். ஆனா இடையில தரோம்னு எங்கேயும் சொல்லல. ஆனா அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. இந்த மாரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ம். அப்படித்தான் உறுதி இல்ல, இல்ல. அதுதான் நான் அன்னைக்கு அண்ணாமலையார் கோயில்ல காமிச்சேன்ல அவருக்கு. இதுவரைக்கும் அரசியல் நாகரிகம் கருதி அதை எங்கேயுமே நான் காமிக்கல. ஏன்னா, அரசியலில் அந்த கண்ணியம், நாகரிகம் ரொம்ப முக்கியம். அவங்க எழுதி எனக்கு சைன் பண்ணி குடுத்தத இன்னும் நான் வீட்ல வச்சிருக்கேன். ஸோ, அவர் தொடர்ந்து இத வந்து எங்க மேலேயே தவறாக அவர் சொல்ல ஆரம்பிச்சபோது தான், அதற்கான விளக்கத்தை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு என்னை கொண்டு போனது அண்ணன் எடப்பாடியார் தான். இல்லாட்டி அத பத்தி நான் பேசியும் இருக்க மாட்டேன். அந்த பேப்பர அங்க வந்து திருவண்ணாமலையில காமிக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்ல. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ அவர் தான் வந்து சொல்றாரு, "நாங்க எங்க சொன்னோம்? நாங்க சொல்லல." அப்படிங்கிறாரு. ஆனால் அன்னைக்கு அதிமுக அலுவலகத்துல நடந்தது இதுதான். நீங்க ஏன் அதுல வருஷம் குறிப்பிடாம சொல்றீங்க? நீங்க போடுங்க வருஷம். நான் அப்பதான் நான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு நான் உரிமையா கேட்டேன். அப்பதான் அவர் சொன்னதையும் நான் அன்னைக்கு சொன்னேன். புரட்சி தலைவர் அம்மா காலத்துல வருஷம் போடுறது இல்லம்மா. என் வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வெறும் பேப்பர் தாம்மா. நான் ஒரு வார்த்தை சொன்னா சொன்னது தான் மாற மாட்டேன். அது நம்பிக்கையினர். அந்த நம்பிக்கை நாங்க 100% நம்புனேன் நாங்க எல்லாருமே. ஆனா அந்த அந்த அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமா அவர் இல்ல நடந்துக்கல. அதான் அது சைன் பண்ணது 24ங்க. 25ல தாங்க ராஜ்யசபா இம்மீடியட் வருது. தரல. தரலன்னா கூட நாங்க ஏத்துக்க தயார் தாங்க. ஆனா அவர் அத சொல்லாம, ம். இப்ப கிடையாது 26ன்னு எங்கேயுமே சொல்லல. எங்ககிட்டயும் சொல்லல. சரி ஃபோன்லயாவது அத சொல்லியிருக்கலாம். அதையும் சொல்லாம, அவர் பேசினது ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்ல தான். அப்பதான் யார் யாரோ சொல்றதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அப்படின்னு சொன்னது தான் எல்லாரும் மனம் உடைஞ்சு போனது அங்க தான். அப்ப யார் யாரோ சொல்றாங்கன்னா, அப்ப என்ன யாரோவா? என் கட்சிக்கு? ம். என்ற ம். கேள்வி தான் அங்க வந்தது. எல்லாரும் கொஞ்சம் நான் கேட்டேன் அப்புறம் அண்ணன ஃபோன் பண்ணி. நான் பேசினேன் அவர்ட்ட. அது பிறகுமே. நான் ம். நான் ஃபோன் பண்ணி "ஏண்ணா இப்படி ஒரு பிரஸ் மீட் குடுத்தீங்க? நீங்க 26 தான் குடுக்க போறேன்னு நீங்க என்ட்ட சொல்லி தான் நானே எங்க கட்சிக்காரர்கிட்ட சொல்லியிருப்பேன். அத விட்டுட்டு ஸ்ட்ரெய்ட்டா பிரஸ் மீட்ல அத நீங்க வந்து சொல்றீங்க." ம். நான் எங்க சொன்னேன்? பொது வெளியலாம் சொல்லலையே. 26ல தான் நாங்க தருவோம்ன்னு அவரு மனசுல நெனச்சிருந்தாரோ என்னவோ! எங்ககிட்ட சொல்லவே கிடையாது. ம். யார் யாரோ சொல்வதற்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்ன அந்த வார்த்தை தான், அது ரொம்ப மனசு எல்லாரையும் பாதிச்சு. "ஏன் அப்படி சொன்னீங்க?" என்பதை நான் கேட்டேன். "இல்லையே நான் சொல்லலையேன்னாரு." "இல்லண்ணே, சொன்னது உண்மை. எல்லா பிரஸ்லயும் அது வந்திருக்கு. நீங்க வேணா ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் செக் பண்ணுங்கன்னு" சொன்னேன். "சரி விடும்மா, ஏதோ நடந்துருச்சு" அப்படின்னாரு. அப்பவும் அப்படிதான் சமாளிச்சாரு. பட் ஆனா அவங்க எதிர்பார்க்கல. நீங்க திமுகவுக்கு போவீங்கன்னு அது எதிர்பார்த்தாங்க. எப்படி எதிர்பார்க்கும்? அவங்க கூட தான் நம்ம இருக்கோம். ஈஷால பேசுறோம். எல்லாம் நட்போட தானே இருக்கோம். ம். இப்பயும் நான் பார்த்தா பேசுவேங்க. அரசியல் வேறுங்க, நட்பு வேறுங்க. கண்டிப்பா. அந்த அரசியலில் அந்த மாண்பு, கண்ணியம் கட்டாயம் எல்லா கட்சிக்கும் இருக்கணும். அதான் எங்கள கேப்டன் சொல்லி வளர்த்திருக்காரு. அதனால நாங்களும் வெயிட் பண்ணோம். அவருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸே தெரியலங்க. என்ன காரணமா இருக்கும் உங்க அழைக்காம? அதுதான் இப்ப தானே நானே பார்க்கிறேன். என்ன காரணம்? அமைச்சர்கள் கிட்ட தெரியல. எங்களுக்கே தெரியல. ம். இந்த வரை முழு டிசிஷன் எடுக்க போறது அவர்தான். நீங்க யாரும் இன்டர்ஃபியர் இப்ப நீங்க கேட்ட நம்பர் அவர் குடுக்க முடியாதுன்றனால அந்த மாரியா? இல்ல நீங்க ஏதாவது டிமாண்ட் பண்ணீங்களா? எனக்கு இத்தன இல்ல டிமாண்ட்ன்றது ஒண்ணுமே இல்லையே. இப்போ ம். நம்ம வந்து ஏற்கனவே 41 சீட்ல நின்றுருக்கோம். அதுக்கப்புறம் சரிங்க. நான் இப்ப சொல்றேன். 0.5 கட்சிங்கிறாரு. இப்பதான் சொல்றாரு. ம். ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும், ஒவ்வொரு பிரச்சாரத்திலயும் சொல்றாரு. இப்பதான் அத நான் கேட்கிறேன். இதுவரைக்கும் என்கிட்ட சொன்னது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ, ஏன் 5 எம்பி சீட் எப்படி குடுத்தீங்க? நான் கேட்கிறேன் இப்ப அண்ணன் எடப்பாடியார் இந்த பிரஸ் மீட் மூலமா. ஓகே நாங்க 0.5 கட்சின்றது 2024ல அவருக்கு தெரியலையா? அன்னைக்கு 5 எம்பி சீட் எப்படி குடுத்தீர்றீங்க நீங்க? அப்படி பார்த்தா 30 எம்எல்ஏ சீட்டுக்கு சமம் 5 எம்பி ம். சீட்டுன்றது. அப்போ அந்த 30 சீட் அவர் குடுக்கணும்ல. நாங்க அத கேட்கவே இல்லையா அவர? அன்னைக்கு தெரியலையா 0.5 கட்சி? ஏன் இப்போ உங்க கூட்டணிக்கு வரலன்னவுனே ஏன் ஒரு பிரச்சாரத்திலயும் அவரு ஒரு முதலமைச்சர் வேட்பாளருங்க அவரு. பேச்சாளர் கிடையாது. வந்தா மக்களுக்கு என்ன செய்யணும்? எப்படி நாட்டை முன்னேற்றணும்ன்றது தான் அவர் பிரச்சாரம் இருக்கணும். அத விட்டுட்டு, எதிர்க்கட்சிகள கூட விட்டுட்டு, அவருடைய ஒன்லி ஃபோக்கஸ் தேமுதிகவா தான் இருக்கு இன்னைக்கு. அப்போ இப்ப புரியுது அவருக்கு தேமுதிக எவ்ளோ வேல்யூபிள் ஒரு கட்சின்றது இன்னைக்கு அவருக்கு புரியுது. அதனால தான்
ஒரு பிரச்சாரத்திலும் தேமுதிக தேமுதிக தேமுதிகன்னு பேசுறாரு. அதுதான் இப்ப நான் சொல்றேன். உங்க கூடயே இருந்தோமே 2011ல இருந்து 26 வரைக்கும். ஏன் அப்போ இப்ப தோழமை கட்சியா இருக்க பாரதிய ஜனதா கட்சியும் உங்களை இங்க அந்த கூட்டணியில நீட்டிக்க அவர் விருப்பம் இல்லையா? சொல்லிட்டானா, யாரும் இந்த முறை இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. நான் மட்டும் தான் டிசிஷன், நான் தான் முடிவெடுப்பேன். நான் தான் எல்லாமே பேசுவேன். நீங்க யாருமே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு அவங்க அதிமுக அமைச்சர்கள் உட்பட, பாஜகல இருப்பவங்க உட்பட எல்லார்கிட்டயும் அவர் சொல்லிட்டார். அதனால அவங்க யாரும் இந்த முறை வந்து பேச முடியாது. முன்னெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. பியூஷ் கோயல் வீட்டுக்கு வருவார். ம். பிரகாஷ் ஜவடேகர் வீட்டுக்கு வந்திருக்காரு. மோடி அவர்கள் ஒரு ஒரு வாட்டி கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவாரு. கேப்டன் மறைந்தபோது எவ்ளோ கேப்டனுக்காக அவர் சொன்ன அந்த இதெல்லாம் எதுவும் நாங்க மறக்கலைங்க. பழச நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். அந்த நட்பை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் செய்தது மிகப்பெரிய தவறு. உங்களை நம்பி 24 உங்க கூட நின்ன நாங்க கடைசி வரைக்கும் இருந்தோமே. ஒரு பி ஒரு ப ஒரு பா பாமகக்கும், ஒரு பிஜேபிக்கும் நீங்க கூப்பிட்டு பேசுறீங்க. நீங்க பேசுங்க. நீங்க அவங்கள கூப்பிட்டு பேசாதீங்கன்னு நாங்க சொல்லல. உங்க கூடயே இருக்கமே தேமுதிக, எங்களையும் கூப்பிடுங்கன்னு தான் நாங்க சொன்னோம். பட் கடைசி வரைக்கும் அவர் கூப்பிடாதனால, இன்னைக்கு கூட்டணி மாறி இருக்கு. இது முழுக்க முழுக்க இந்த தவறுக்கு காரணம் ஒரே ஒரு நபர் தான். அது அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான். ஐசியூல இருக்கிற கட்சிக்கு உயிர் குடுத்தது நாங்கள் தான் அப்படிங்கிறார். என்ன ஐசியூல இருந்த நாங்க, நீங்க என்ன உயிர் குடுத்தீங்க? 5 எம்பி குடுத்தீங்க. அன்னைக்கு ராஜ்யசபா குடுத்தீங்க. அதுலயும் ஒரு இடமும் ஜெயிக்கல. விஜய பிரபாகர் நெக் வரைக்கும் போய் ஒரு 4000 ஓட்டுல அன்னைக்கு தோல்வி உறுக்கிறார். அத பத்தி ஒரு சின்ன கன்சர்ன் கூட அவர் சொல்லலங்க. தம்பி இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணாருமா, தோல்வி விட்டாரு. இருந்தாலும் பரவால்ல அடுத்தது. ஒரு சின்ன கன்சர்ன் கூட அவர் பேசவே கிடையாது. சரி நாங்க எல்லாம் அதை எதுவும் பார்க்கலங்க. நாங்க எதுவும் சரிங்களா? அப்படி இருக்கிறப்பங்க அந்த மரியாதை அவர் வந்து ரொம்ப ஈஸியா நெனச்சுட்டார் தேமுதிகவ. ஏன்னா தொடர்ந்து நம்ம அவங்க கூடயே இருக்கோம்ல. அவர் அதனால அதனால அவர் என்ன நெனச்சுட்டாருன்னு நெனைக்கிறேன் இப்போ, ரொம்ப ஈஸியா நெனச்சுட்டாரு நம்ம கட்சிய. அவங்க நம்ம என்ன சீட் குடுக்குறோம் எடுத்துக்குவாங்க. நம்ம என்ன சொல்றோம் எங்கேயும் போயிட மாட்டாங்கன்றாரு. அப்படின்னு ஒரு டிசிஷன் அவரா எடுத்துக்கிட்டு நீங்களே குறிப்பிடுறீங்க, அந்த கட்சியில நீங்க கூடுதலா டிராவல் பண்ணி, ஆனா ம். வெளியில போனா சிலர கூப்பிட்டு அவங்க இடம் குடுக்குறாங்க அப்படின்னு. இப்ப இதே பக்கம் நீங்க திமுகல கடைசி நேரத்துல வந்து இங்க சேர்றீங்க. அங்க வந்து ஒரு கொள்கை கூட்டணி, இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்லப்படுற எல்லா கட்சிகளும் லாங் டர்மா டிராவல் பண்ணிட்டே வராங்க. அப்படின்னும்போது, அந்த கூட்டணியில இருக்கவங்களுக்கு சீட்டு கம்மியாவும், உங்களுக்கு உடனே 10 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்னு குடுக்கும்போது, அங்க நெறைய சலசலப்புகள் நம்ம பார்த்தோம். சில சர்ச்சைகள் இருந்தது, எல்லாமே இருந்தது. உங்கள் மீதான விமர்சனமும் இருந்தது. அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? என்னைக்கு விமர்சனம் எங்க மேல இல்ல? கேப்டன் மேல இல்லாத விமர்சனமா? எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் கேப்டன் போயிருக்காரு. அவர் இருந்த வரைக்கும் அவ்ளோ விமர்சனம் கேப்டன் மேல. ஒரு ஹீரோவா இருந்தவர, அவர வந்து கோமாளியாக்கி, அவர வந்து ஜீரோவாக்கி, நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணவங்க தான் அங்க அதிகம். நான் மன வருத்தத்தோட தாங்க நான் பதிய வைக்கிறேன். ஆனா இன்னைக்கு அவர் மறைஞ்ச பிறகு, அவர மாரி ஒருத்தர இனிமே இங்க பார்க்கவே முடியாதுன்னு அதே வாய்கள் பேசுது. அதனால நான் சொல்றேன், விமர்சனங்கள் வந்துகிட்டு தாங்க இருக்கும். இல்ல இப்ப கூட்டணி அரவணைப்பா இல்ல நான் இல்ல சொல்றேன், ஆ. உங்களுக்கு விமர்சனங்கள் என்பது வந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க கேட்டீங்க, அங்க போறப்போ எங்களுக்கு அதிக சீட்டும், அவங்களுக்கு கம்மி சீட்டு விமர்சனம் வந்தது என்று. இதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இந்த கூட்டணியின் தலைமை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முடிவு. ஆனால் இந்த நேரத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த அளவு ஒரு கண்ணியத்தோட, மிக சிறந்த முறையில அவர் ஒரு பேட்டி அளிச்சார். நேத்து கூட நான் அவர்ட்ட பேசுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சப்போ, அந்த அளவு ஒரு கண்ணியம் மிக்கவராக, அரசியல் அந்த அ ந தர்மத்தை, அந்த கண்ணியத்தை அவர் மதிக்கக்கூடிய அளவு, தேமுதிகக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கு. தேமுதிக எதிர்க்கட்சியாக வந்த ஒரு கட்சி. கேப்டன் விஜயகாந்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. இன்றைக்கு வாக்கு அதற்கென்று சதவீதம் குறைவா இருந்தா கூட அவங்க எதிர்க்கட்சியா அவர்களுக்கென்று ஒரு அ பாரம்பரியம் இருக்கு. அதை நாம் மதிக்கணும். அதனால அவர்களுக்கு 10 சீட்டு குடுத்து எங்களுக்கு 8 குடுத்ததனால் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று கண்ணியத்தோட அவர் பேசினார்ல. அவருக்கு இந்த பேட்டியின் மூலம் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா, அதுதான் இன்னைக்கு அரசியல்ல தேவைங்க. அவரே ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் எதுக்கு இங்க மத்தவங்க எல்லாம் இத பத்தி வைத்தெரிச்சல் பட்டுக்கிட்டு இருக்காங்க? எனக்கே சத்தியமா புரியலைங்க. ஏத்துக்கொள்ள வேண்டியவரே ஏத்துக்கிட்டாரு. இன்னைக்கு இந்த கூட்டணியில அவரும் இன்னைக்கு ஒரு அங்கமா இருக்காரு. எங்களோட வலதுகரமா இருந்து இந்த கூட்டணியின் வெற்றிக்காக அவர் பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவங்க கூட்டணி, அவங்க வேட்பாளர்களுக்காக நாங்க பிரச்சாரம் போறோம். எங்க வேட்பாளருக்கு அவங்க பிரச்சாரம் வராங்க. பொதுக்கூட்டத்துல பங்கேற்கிறோம்.
எல்லாருமே வந்து இன்னைக்கு போறோம். வெறும் நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் பேசுறாங்களே ஒழிய, உண்மையில அங்க என்ன பாசிட்டிவ்ன்றது யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ரைட். இந்த பேட்டின் மூலமாவே இந்த கேள்விகளுக்குமே பதில் சொல்லிருங்க. திருமாவளவன் நீங்க தொட்டதுனால சொல்றேன். இப்ப கடலூர் மாநாட்டுல ஒரு அறிமுக கூட்டம் இருந்தது. வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது. அவர் ஒவ்வொரு வேட்பாளரா சொல்லும்போது, உங்கள வந்து சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. மத்த வேட்பாளர்கள் எல்லாம் எழுந்து நின்னு மரியாதை செஞ்சாங்க. நீங்க எழுந்து நிற்கல. நீங்க அவர அவமதிச்சுட்டீங்க அப்படின்ற ஒரு போக்கு எல்லாத்துலயும் சோசியல் மீடியால, சமூக ஊடகங்கள்ல எல்லாத்துலயும் இருக்கு. அது உங்களோட பதில். அதான் சோசியல் மீடியாக்கு வேற என்ன சொல்லுங்க? எத இல்ல நெகட்டிவா அத அவங்க எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, திருமா சொல்லும்போது நீங்க எழுந்திருக்கல. அதே இது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லும்போது நீங்க எழுந்து நின்னு வணக்கம் சொல்லிட்டு உட்கார்றீங்க அப்படின்றது 2யும் ஒப்பிட்டு அத பேசுறாங்க. சரி. நான் ஒரு கேள்வி இப்ப நீங்க கேட்டதுனால கேட்கிறேங்க. அது பொதுக்கூட்டம். அந்த கூட்டணியின் தலைமை யார்? அண்ணன் ஸ்டாலின். அந்த பொதுக்கூட்டத்துல அண்ணன் ஸ்டாலினும் அங்க இருக்காரு. திருமாவளவனும் என் பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ, அந்த கூட்டணியின் தலைமையில இருக்கிறவங்க தான் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவது இயல்பு. அது எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் வந்து திருமாவளவன் அவர்கள் எந்த தப்பும் அங்க நினைக்கல. அவங்க 2 வேட்பாளர மட்டும் சொல்லும்போது எப்படி இருக்கும்? அதனால மத்த வேட்பாளரையும் சொன்னோமான்னாரு. சார் இது வெளிய இருந்து பார்க்கிறவங்களுக்கு தாங்க சார் எல்லாமே நெகட்டிவ். என்ன விமர்சனம் வேற எதையுமே சொல்ல முடியாதனால, அதை விமர்சனத்துக்குள்ளாக்குறாங்க. நானும் அண்ணனும் மனசு விட்டு பேசுறப்போ, "அம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ணியிருக்க கூடாது. அண்ணன் ஸ்டாலின் தான் அவர் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கணும்." ஓ! நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டீங்க. ஃபோன்ல பேசினாருங்க நேத்து காலையில. அததான் நேத்து பிரச்சாரத்துல கூட நான் சொன்னேன்ல. இது வந்து விமர்சனம் செய்பவர்கள், இத சும்மாவே ஒண்ணும் வேற சொல்றதுக்கு இல்லன்னு இத வேறு மாரி திசை திருப்புறாங்க. வெளிச்சம் டிவி ஆரம்பித்தபோது அதை போய் திறந்து வச்சவர் கேப்டனுங்க. அப்படியே ஆற தழுவி, "திருமா மக்களுக்கு நீ வெளிச்சம் போட்டு காமிக்கணும் நடக்கிற அவலங்களை" உரிமையோட பேசக்கூடியவருங்க கேப்டன். மக்கள் நல கூட்டணியில அவர் எங்க சகோதரர் மாரி எங்க கூட பழகி இருக்காருங்க. இதெல்லாம் தெரியாதுங்க. எங்க வீட்டுக்கு வருவாரு, சுதீஷ் வீட்டுக்கு போவாரு. வந்தா சாப்பிடாம போமாட்டாருங்க. அந்த அளவு எங்களுக்குள்ள நட்பு இருக்குங்க. இது வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? அவர் வந்து ஒரு முதலமைச்சர் இங்க இருக்காரு. அவர் தலைமை ஏற்று அவர் அறிவிக்கும்போது தான் வேட்பாளர்கள் எந்திரிச்சு வணக்கம் சொல்லி இது இயல்பு. இதுதான் எல்லா இடத்துலயும் நடக்குது. எதுவுமே இல்ல. நான் இப்படி சிரிச்சு நான் இப்படி இப்படி ஆமா. இருப்பேங்க. இது ம். கேஷுவல்ங்க இது. சும்மா இப்படி இப்படி இருந்தேன். இது ஒரு தப்பாம். சிரிச்சா ஒரு தப்புங்கிறாங்க. கை இப்படி வச்சா தப்புன்றாங்க. என்ன எனக்கு உண்மையிலேயே புரியலைங்க. ஏன் நான் யோசிக்கிறேங்க. ஒரு ஊழல் வழக்கோ, ஒரு சொத்து குவிப்பு வழக்கோ, ஒரு கஞ்சா வழக்கோ, இல்ல ஏதாவது தப்பான ஒரு வழக்குகள், சொத்து குவிப்பு இந்த மாரி தேமுதிக மேல வேற எதையுமே சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில், ஒரு நேர்மையான, நியாயமான ஒரு அரசியல் கட்சி, ஒரு நேர்மையான கட்சியா இருக்கிறதுனால, வேற எதையுமே நெகட்டிவா அவங்களால சொல்ல முடியாததுனால, ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அத தவறா அவங்க வந்து வெளிக்கொண்டு வராங்க. அத வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. இதுதான் உண்மை. ஆனா உண்மையில் அண்ணன் பரவால்ல. திருமாவளவன் அண்ணன் எனக்காக பிரச்சாரத்துக்கு நாளை மறுநாள் விருதாசலம் வராருங்க. அவரு சொல்லுவாருங்க அன்னைக்கு. நான் அதுக்கு முன்னாடி இப்ப சொல்றேன். ம். அவருடைய வேட்பாளருக்கு நான் பிரச்சாரம் போப்போறேன். புரியுதுங்களா? அவர் சொன்னார், "அம்மா என் சகோதரி நீ. நான் உனக்காக விருதாசலம் வரேன். திட்டக்குடி போறேன், நெய்வேலி அப்போ உனக்கு வரேன்." அப்படின்னு அவர் சொன்னாரு நேத்து என்ட்ட ஃபோன்ல. ஸோ எங்களுக்குள்ள அந்த அளவு ஒரு நட்பு இருக்கு, புரிதல் இருக்கு. வெளிய இருந்து பேசுற உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனைன்னு நான் கேட்கிறேன். இதோட தயவு செஞ்சு தப்பா போடுவதை இதோட நிறுத்திக்கங்க. எல்லா ஊடகவியலாளர்களுக்கும், யூடியூபர்ஸ்க்கும் இந்த பேட்டி மூலம் நான் சொல்றேன். அனைத்துமே இருண்டவன் கண்ணுக்கு அரண்டதெல்லாம் பேய் மாரி, சின்ன சின்ன விஷயங்கள் கேஷுவலா இருக்கிறத கூட நீங்க தப்பா வந்து சொன்னீங்கன்னா, நிச்சயமாக மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மே 4ஆம் தேதி வரும் முடிவுகள் இதற்கு பதில் சொல்லும். அதுதான். ரைட். திமுக கூட்டணிக்கு தேமுதிக எந்த அளவுக்கு அவசியம்? ஏன்னா, இந்த நீங்க கூட்டணி சேர்ற அந்த சூழல் வந்து காங்கிரஸ் பெரிய நெருக்கடி குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கூடுதல் சீட்டு, கூட்டணி ஆட்சியில பங்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல நீங்க கூட்டணியில இணைகிறீங்க. அப்பயும் இது பேசப்பட்டது. என்ன சொன்னாங்கன்னா, இவங்க பிரஷர் குடுக்குறாங்கன்னும்போது தேமுதிக உள்ள கொண்டு வந்து வச்சுக்குவோம் அப்படின்றது. இது இல்லாம நெறைய சின்ன சின்ன கட்சிகளையும் திமுக சேர்த்திருக்காங்க. கூட்டணி ஒரு பெரிய கூட்டணியா, மெகா கூட்டணியா அமைஞ்சிருக்கு. தேமுதிகவோட பங்கு அல்லது அதோட அவசியம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்ல இது அண்ணன் ஸ்டாலினிடம் கேட்க வேண்டிய கேள்வி. என்னிடம் நீங்க கேட்கிறீங்க. இல்ல உங்களோட பங்களிப்பு என்னவா இல்ல இருக்கும் அதுல? எங்க பங்களிப்பு நாங்க கொடுத்த அந்த சீட்டுக்கு உண்மையா இருக்கிறோம். அந்த கூட்டணி தர்மத்தை கடைசி வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். எங்க 10 தொகுதி மட்டும் இல்லை. மீதி இருக்கின்ற 224 தொகுதியிலும் எங்கள் தேமுதிகவினர் அந்த கூட்டணி தர்மத்தை மதித்து கள வீரர்களா எல்லாருக்காகவும் இன்னைக்கு உழைத்து கொண்டிருக்காங்க. அதுக்கு அவங்களே வந்து எங்ககிட்ட சொல்றாங்க.
யாரு? திமுக கூட்டணியில மிக சிறப்பாக தேமுதிக பங்களிக்குது. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. நான் என்ன சொல்றேங்க, இந்த கூட்டணி அமைத்தது அண்ணன் ஸ்டாலின். இதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். என்ன இம்பார்ட்டன்ஸ் நீங்க கேட்கிறீங்க? ஒரு 10 ஆண்டு காலம் ஒரே கூட்டணி தொடருது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த அசெம்பிளி எலெக்ஷன் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவால். ஏன்னா, இதுவரை இல்லாத 5 முனை போட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. விஜய் என்ற ஒருத்தர் புதிதாக வருகிறார். அப்படி இருக்கும்போது இங்க நெறைய ஓட்டுகள் பிரிவதற்கு வாய்ப்புகள். 5ஆம் முனைன்றது நீங்க பாமக இவங்கள சொல்றீங்க. அவங்களும் ராமதாஸ் வந்திருக்கு. அவங்களும் கேண்டிடேட் அறிவிச்சு அவங்களும் களத்துல இருக்காங்கல்ல. கண்டிப்பா. அதுக்காக நம்ம அது இல்லன்னு சொல்ல முடியாது இல்லையா? 5 முனை போட்டி. அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொரு கட்சியும் என்ன யோசிக்கும்னா, ஓட்டுகள் சிதறாமல், சிந்தாமல் மொத்தம் வரை கிடைச்சாதான் வெற்றி அப்படின்றது வரும்போது, இந்த கூட்டணியை இன்னும் பலப்படுத்தணும்னு தான் உண்மையிலேயே அறிவாளியா இருக்கிறவங்க சிந்திப்பாங்க. அந்த வகையில் அண்ணன் வந்து மிக தெளிவாக சிந்திச்சு, தேமுதிகவை உள்ள கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல், அதற்கு பிறகு பல கட்சிகளை கொண்டு வந்து, புதிய சூரியன் சின்னத்துல நிப்பாட்டி, இந்த கூட்டணிய மெகா கூட்டணி அமைச்சு 23 கூட்டணி கட்சிகள் சேர்ந்த ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்காரு. இது அவருடைய சாமர்த்தியம், அவருடைய திறமை. அவரை பாராட்டுறாங்க இன்னைக்கு மக்கள், இன்னைக்கு ஃபீல்டுல. அத இருந்தவங்களெல்லாம் கோட்ட விட்டாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் ஏன் போறாரு? செங்கோட்டை ஏன் வெளிய போறாரு? இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து எல்லாரும் வெளிய போறாங்கன்னா, அந்த அரவணைக்கும் திறமை அண்ணன் எடப்பாடியாரிடம் இல்லை. இதான் உண்மை. இத அவர் வந்து எப்ப புரிஞ்சுக்குவாருன்னு நான் சொல்றேங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருதுல்ல. உண்மையில அன்னைக்கு அவர் வந்து இதை புரிந்து கொள்வார். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை தெளிவா சிந்திச்சு காய் நகர்த்தி எல்லாரையும் ஏற்கனவே இருந்தவங்களையும் வெளியேத்தல. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும். அதே மாதிரி அண்ணன் திருமாவுக்கும் வந்து தனியா பல முறை பேசினான். ஆனா ஒருத்தரை கூட வெளியே விடாம அதையும் தக்க வச்சு புதிதாக வந்த தேமுதிகவுக்கும் வந்து பொறுப்பாக அதற்கான இடங்களை கொடுத்து, அதே போல மற்ற சின்ன சின்ன கட்சியும் இணைத்து இன்னைக்கு மெகா கூட்டணி அமைச்சிருக்காரு. உறுதியா இப்ப சொல்றேங்க, 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அண்ணன் ஸ்டாலின் 2வது முறை முதல்வராவது உறுதி. 7வது முறை திமுக ஆட்சி அமைக்க போவதும் உறுதி. கடந்த ஜனவரி மாதத்துல தேமுதிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்துனீங்க. அந்த மாநாட்டுல ஆக்சுவலா அன்னைக்கே நீங்க வந்து கூட்டணி அறிவிக்க போறீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பெல்லாம் எல்லாத்தையும் இருந்தது. யார் கூட கூட்டணி என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி இருந்தது. உங்களுடைய உரையாக இருக்கட்டும் சார், இப்ப விஜய் பிரபாகரனோட உரையாக இருக்கட்டும். விஜய் பிரபாகரன் பேசும்போது காங்கிரஸை நம்பி போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் விஜய்க்கு ஒரு அட்வைஸ் எல்லாம் சொல்லுவார். அண்ணன் நீங்க போகாதீங்க, உங்களை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு கடைசியில் ஏமாத்திடுவாங்க, அவங்கள நம்பி போகாதீங்க அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாரு. நிறைய விமர்சனங்கள் அந்த இதுல விமர்சனங்கள எதிர்கட்சி மீதான குற்றச்சாட்டுகளா நிறைய இருந்தது. அதே சூழல்ல இப்ப அதே கூட்டணி இடம்பெற்று இருக்கிற அலையன்ஸ் கூட நீங்க டிராவல் பண்றீங்க. அது எப்படி இருக்கு? ஏங்க இப்ப இருக்கிற கூட்டணியில அப்படியே வசதி வாழ்த்தி பேசினவங்களை எல்லாம் ஒன்னா கூட்டணி கூடியிருக்காங்க. நான் கேட்கிறேன் தெரியாம. இன்னைக்கு அதிமுக கூட்டணியில இருக்கிற பாமக எந்த அளவு கீழ்த்தரமா எவ்வளவு கேவலமா அண்ணன் எடப்பாடியார் விமர்சிச்சிருக்காரு சொல்லுங்க. ஒரு கவுன்சிலர் வேட்பாளர் கூட தகுதி இல்லாதவர் ஒரு சிஎம்மா? அர்த்தனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிச்சானா? அந்த மாதிரி இருக்கு எடப்பாடியார்னு நான் ஒரு லைன் தான் சொல்றேன். இது மாதிரி அவரோட கண்டென்ட் யூடியூப்ல போய் பாருங்க. எந்த அளவு கடுமையாக அண்ணன் எடப்பாடியாரை விமர்சிச்சிருக்கிறார். அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் பாமகவையும் அண்ணன் எடப்பாடியார் பாஜகவையும் அவர்களை இல்ல நான் சொல்றேன், விமர்சிச்சவங்க இப்ப அவங்க கூட்டணியில ஒன்னா தானே இருக்காங்க. இன்னைக்கு அதை விடுங்க, டிடிவி தினகரன் எந்த அளவு கடுமையான விமர்சிச்சாரு, இவங்க அவங்கள எவ்வளவு விமர்சிச்சாங்க. இன்னைக்கு அவங்க அந்த கூட்டணியில இருக்காங்களே, ஏன் அதை பத்தி நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? விஜய் பிரபாகர் என்ன சொன்னாரு? விருதுநகர்ல நான் வந்து வெற்றி பெற்ற, ஆனா என்னை வந்து தோல்வியுற்றதாக அறிவித்தாங்க. இதனால வந்து காங்கிரஸ் வந்து இப்படிதான். இல்ல அந்த மனக்கசப்பு சரியாயிடுச்சான்னு கேக்குறேன். நீங்களே சொன்னீங்க, நீங்க ஒரு பேட்டியிலுமே சொன்னீங்க 4000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டார். அது ஆக்சுவலா அவர் ஜெயிக்க வேண்டிய இது சின்ன பையன் தான் ஜெயிக்க வச்சிருந்திருக்கலாம், இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு ஆதங்கத்துல அந்த டைம்ல பேசுனீங்க இல்லையா? இப்ப அந்த மனக்கசப்புலாம் சரியாயி இவங்களோட டிராவல் பண்ண முடியாது. அப்படி ஆனதுனால தான் கூட்டணி அமைச்சிருக்கோம். நாங்க ஒன்றும் அப்படி கடுமையான விமர்சனங்களை எப்பவுமே வந்து காங்கிரஸ் மேல வச்சது கிடையாது. ஏன்னா கேப்டனுடைய அப்பாவே காங்கிரஸ் கட்சியில கவுன்சிலரா இருந்தவர் தானே. காங்கிரஸ் பாரம்பரியமான அங்கிருந்து வந்தவங்க தானே. அன்னைக்கு எங்க திருமணமே கலைஞரும் மூப்பனாரும் தானே சேர்ந்தது எங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி அது வேறங்க. இது வந்து இன்னைக்கு ஒரு கூட்டணிக்குள்ள போகும்போது இந்த கட்சிகள்லாம் அந்த கூட்டணியில இருப்பது விமர்சனங்களும் இருக்கும்.
ஆதரவும் இருக்கும். ஆனா ஒரு தேர்தலுக்கு அந்த கொள்கை ரீதியாக அந்த கட்சியின் முடிவுப்படி சில நேரங்களில் கூட்டணிகள் மாறுவது இயல்பு. எங்களுக்கு மட்டும் கிடையாது. இந்தியா முழுக்க இருக்கின்ற எல்லாருக்கும் தான். அதில் தமிழ்நாட்டில் நீங்களே கண்கூடா இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதிமுகவை விமர்சிச்ச எல்லாரும் இன்னைக்கு அந்த கூட்டணியில இருக்காங்க. பாமக இருக்கு, பாஜக இருக்கு, டிடிவி இருக்காரு. அப்போ அந்த விமர்சனங்களை நாம் என்ன சொல்வது? அதனால விமர்சனங்கள் வருவது அந்த காலகட்டத்திற்கு. இன்னைக்கு கூட்டணி என்று வரும்பொழுது, அதை எல்லாரும் மறந்து, மனக்கசப்பை மறந்து ஒன்று கூடி, இந்த முறை தேர்தலில் வெற்றி பெறுவது ஒண்ணு மட்டும்தான் எல்லாருக்குமே அது சவாலா இருக்கு. அதை தான் இன்னைக்கு எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கசப்பெல்லாம் கிடையாது. நேத்து கூட மாணிக்கம் தாகூர போய் விஜய் பிரபாகர் சந்திச்சாரு. 2 பேரும் அவ்ளோ நட்பு, அவ்ளோ ஃப்ரெண்ட்லியா பேசுனாங்கன்னு எனக்கு சொன்னாங்க. ஸோ இதெல்லாங்க நம்ம ஒண்ணும் ஜென்ம எதிரி இல்லையே. இதுவரைக்கும் மாணிக்கம் தாகூர தம்பி பார்த்தது கூட கிடையாது. அவரும் விஜய் பிரபாகர் பார்த்தது கூட கிடையாது. அரசியல் அந்த தேர்தல் வரும்போது சில மனக்கசப்புகள் நடப்பது சகஜம். அது முடிஞ்சு போச்சு. அதையே நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிட்டோம். இப்போ எல்லாருமே எங்களுக்கு நட்பு தான். எல்லாருமே இணைந்து இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹேப்பியா நாங்க டிராவல் பண்றோம். இந்த யூடியூப்லயும், இந்த மீடியாவுலயும் போடுற மாரி 0.1% கூட யாருக்கும் எந்த மனக்கசப்பு இல்லை. எல்லாருமே ஒற்றுமையா, ஃப்ரெண்ட்லியா, ஹேப்பியா இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் புதுசா உள்ள வந்திருக்காங்க. விஜய் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர். அவரோட வளத்தை எடுத்ததுல விஜய் கேப்டனுக்கு பெரிய பங்கு இருக்கு. கண்டிப்பா. ஸோ அவரோடது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதோட தாக்கம் இந்த தேர்தல்ல எந்த மாரி இருக்கும்? இல்ல இப்பதான் புதுசா வந்திருக்காருங்க. அவருடைய எப்படி கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2006ல தனிச்சு போட்டி போட்டார். அதனால தான் நம்மளுடைய வாக்கு வங்கி என்னன்னு எங்களால நிரூபிக்க முடிந்தது. அதற்கு பிறகு வந்து இடைத்தேர்தல் பாராளுமன்றத்திலே நாங்க தனிச்சு போட்டிட்டதுனால 10.33 வரைக்கும் எங்களுடைய பெர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணோம். ஆனா வெற்றி என்பது ரொம்ப டஃப்பா இருந்தது. ம். விஜய் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்காரு. பார்ப்போம். தேர்தல் வருது. அவரும் 233 தொகுதி 1 கேன்சல் ஆயிடுச்சு. போட்டியிடுகிறார். தேர்தல் முடிவுகள் என்ன வருகிறதுன்னு உங்கள மாரி நானும் வெயிட் பண்றேங்க. அவர் என்ன பெர்சன்டேஜ் எடுக்கிறார், எது வெற்றி பெறப் போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. இல்ல இப்ப நீங்க களத்துல நிறைய இடத்துல போயிட்டு இருக்கீங்க, ம், ம். பிரச்சாரம் பண்றீங்க, கூட்டணிக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வேட்பாளர்களுக்காக பண்ணும்போது, அந்த களத்துல எல்லாம் என்ன மாரியான தாக்கம் இருக்குன்னு கேட்கிறேன். இப்ப அவங்க ஒரு கேண்டிடேட் போட்டு அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடுல வந்து சென்னை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து இப்ப ஓமலூர் போறேன், சேலம் முடிச்சு மறுபடியும் விருதாச்சலம், விருதுநகர் போறேன். போகிறப்ப எங்க கூட்டணி, எங்க கட்சி எல்லாம் நான் பிரச்சாரம் பண்றேன். களத்துல நான் பார்ப்பது மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு தான் ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவு ஆதரவு இருக்கு. கண்கூட தெரியுது. ஃபீல்டுலயும் அவங்க தான் இருக்காங்க. மக்கள் ஆதரவும் அங்கதான் இருக்கு. அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கை, அதுதாங்க இங்க நம்பர் 1 இடத்துல நிக்குதுங்க. அந்த தேர்தல் அறிக்கையை நான் ஒண்ணு ஒண்ணா பட்டியலிட்டு பேசும்போது, சாமானிய மக்களுக்கும் அது புரியிற மாரி நம்ம பேசும்போது, அதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. அத்தனை பேரும் இந்த முறை மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும்னு தெளிவாயிட்டாங்க. டிசிஷன் எடுத்துட்டாங்க. 23ஆம் தேதி போய் ஓட்டு போட போறாங்க. மாபெரும் வெற்றியை மே 4ஆம் தேதி மதசார்பற்ற வெற்றி ஏன்னா கூட்டணி அவரோட நிரூபிக்க போறாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலயும் அபரிமிதமான கூட்டம் வருது. மக்கள் வந்து முண்டி அடிச்சுட்டு வராங்க. இது எல்லாமே ஓட்டா மாறாதா? நம்ம பார்க்காத கூட்டமா? எவ்வளவோ பார்த்தாச்சுங்க இந்த 21 வருஷத்துல. ஐயா கலைஞருக்கு வராத கூட்டமா? இல்ல கேப்டனுக்கு வராத கூட்டமா? அதெல்லாம் இருக்கு. அப்படி இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. வெறும் கூட்டம் மட்டுமே ஓட்ட மாறாது. வாக்கா பல விஷயங்கள் அங்க இருக்குங்க. உங்களுக்கே தெரியும். எல்லாமே இருக்கு. ஒரு தேர்தல் என்று வந்தால் என்னென்ன இருக்குன்றது. கொள்கைகள் இருக்கு, அறிக்கைகள், தேர்தல் அறிக்கைகள் இருக்கு, மக்களுக்கு நாம் கொடுக்கும் நம்பிக்கை இருக்கு, அந்த கூட்டணியினுடைய பலம் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. நிச்சயம் இந்த முறை நமது மெகா கூட்டணிக்கு மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஆதரவு. மற்ற கட்சிகளை விட ம். விஜயகாந்தோட தேமுதிக வந்து ரொம்ப க்ளோஸ் டு தாவேகா. விஜய்க்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணு அப்படின்னும்போது, உங்கள கூட்டணிக்கு அவங்க அழைக்கலையா? ஆமா, நாங்க சீனியர் கட்சிங்க. நாங்க 21 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. புரியுதுங்களா? அவங்க எங்களை அழைக்கலையா? நாங்க அதெல்லாம் என்கிட்ட நீங்க கேட்கக்கூடாது. இந்த கேள்வியை நீங்க அவர்ட்ட விஜயிடம் தான் நீங்க கேட்கணும். இல்ல அது மாதிரி ஏதாவது இல்ல, நடந்ததான்னு இல்ல கேட்கிறேன். நான் சொல்றேன். நீங்க இத இல்ல நீங்க சீனியர் கட்சினால அவங்க தானே அழைக்க முடியும். நாங்க உங்க கூட வந்து அந்த மாரி இருந்தா நான் உங்களோட வந்து சொல்லியிருப்பேன். சேர்ந்து இருப்போம் அப்படின்னு. இல்ல விஜய் இப்போ அவரோட படம் ரிலீஸ்க்கு வர்றாரு எங்க வீட்டுக்கு. என்ன ம். இதுக்கு முன்னாடி படம் ஒண்ணு வந்துச்சு என்ன? கோட் கோட்ல கேப்டன் மாதிரி ஆமா. ஃபேஸ் மாஸ்க் ஏஐல போட்டு நடிச்சாரு. அதுக்கு வந்தாரு வீட்டுக்கு. அதுல வந்து நீங்க என்ஓசி குடுக்கணும். இது மாரி நாங்க கேப்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்க அதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணுமான்னாரு. உடனே கையெழுத்து போட்டு குடுத்தேன். மறுப்பே சொல்லலையே. நான் பல இடத்துல சொல்லியிருக்கேனே.
விஜய் எங்க வீட்டு பையன், கேப்டனால் வளர்க்கப்பட்டவர், எங்க பக்கத்து வீடு, எங்களுடைய டைரக்டர் எஸ்ஏசி 17 படம் கேப்டனுக்கு டைரக்ட் பண்ணியிருக்கார். கேப்டனை வளர்த்தவர் எஸ்ஏசி, விஜயை வளர்த்தவர் கேப்டன். இது யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவு நட்பு அவங்க குடும்பத்துக்கு, எங்க குடும்பத்துக்கு. இன்னைக்கு நேத்து கிடையாது. நான் திருமணமாக முன்னாடி இருந்து. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க தான் வந்து பேசணும். அப்படி அவங்க யாரும் வரவில்லை. நாங்களும் அத பத்தி நாங்க யோசிக்கல. எங்கள் டிசிஷன் வேற, எங்களுடைய பயணம் வேற. நாங்க எங்க வேலைய பார்த்தோம். விஜய் நடித்த கடைசி படமா சொல்லப்படுற ஜனநாயகன் நேத்து வந்து சட்டவிரோதமா லீக் ஆயிருக்கு. ம். இதை எப்படி நீங்க இல்ல பாக்குறீங்க? ரொம்ப இதுல பின்னணியில ஏதாவது சதி அந்த மாதிரி இருக்கா? இல்ல உள்நோக்கத்தோடயே வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்ஸ் அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. எல்லாமே நடக்குங்க. கேப்டன் சந்திக்காத சவால்களா? எவ்வளோ சந்திச்சாரு, தைரியமா நின்னாரு. அது மாரி இன்னைக்கு விஜய் இப்ப தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்காரு. பல சவால்களை அவரும் சந்திச்சுட்டு தான் இருக்காரு. மறுக்க முடியாது. நேத்து ஜனநாயகன் வந்து சோசியல் மீடியால வந்தது மிக, மிக, மிக கண்டனத்துக்குரிய விஷயம். இன்னைக்கு அதை முதலீடு செய்து தயாரித்த புரொடியூசருக்கு என்ன பதில் சொல்லப் போறாங்க? இன்னைக்கு வெளியிட்டவங்க. ரொம்ப தப்புங்க. அது வந்து அரசியல் வேறு, அது ஒரு தொழில் சினிமா என்பது. அதுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகி அந்த படத்தை எப்படி நீங்க வெளியிடுறீங்க? யார் அனுமதியோட பண்ணீங்க? அதை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிக்கணும். அவங்களுக்கு கடுமையான தண்டனை அது எடிட்டட் வெர்ஷன் தான். அது ஆக்சுவலா வெளியிலேயே வரல. ஒண்ணு இவங்ககிட்ட இருக்கணும். சென்சார் போர்டுல இருக்கணும். அப்படி இல்லைன்னா தயாரிப்பு குழுட்ட இருக்கணும். வேற யார்கிட்டயும் அது வெளியே போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னும்போது இவங்க வெளியிட்டது எடிட்டட்னு போட்டு நான் வீடியோ பார்க்கல. சொல்லப்பட்டது எடிட்டட்னு போட்டு தான் இருக்கு. எடிட்னா ஒவ்வொரு காப்பியா பார்ப்பாங்க ஃபைனல் பண்ணி வர்றதுக்காக. அந்த காப்பி தான் வெளியே வந்திருக்குன்னும் போது இவங்க சந்தேகம் எந்த மாதிரி எழுகிறது அப்படின்னா, விஜய் இந்த படத்தை அவங்க முடக்கிட்டாங்க அப்படின்றதுனால அதுல வந்து நிறைய பரப்புரைகளா இது ஒரு ஆயுதமா பரப்புரை ஆயுதமா இதை பயன்படுத்திக்க கூடுமா? அதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கலாமா? அப்படின்ற கேள்வியா இருக்கு. எல்லாமே ஏசியங்கள். நீங்களும் போய் பார்க்கல, நானும் நானும் பார்க்கல. போய் பார்க்கல. எப்பயுமே நான் இந்த ஏசியங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்றதே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நான் அத பத்தி பதில் சொல்ல முடியாது. பட் அந்த படம் வெளியானது தவறு. அதை செய்தவர்கள் யார் இருந்தாலும் கட்டாயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் தான். அது தொழில், இது அரசியல். 2006க்கு பிறகு மீண்டும் விருத்தாச்சலம் தொகுதியில நீங்க காலடி வைக்கிறீங்க. அந்த ஃபீல் எப்படி இருக்கு? விருத்தாச்சலம் தொகுதியோட மக்கள் உங்கள எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? 2006ல் கேப்டனுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த தொகுதி விருதாச்சலம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். எங்களுடைய ரத்தத்திலும், உயிர் மூச்சிலும் கலந்த ஒரு தொகுதி. அந்த 5 ஆண்டு காலம் கேப்டன் அந்த தொகுதிக்காக, மக்களுக்காக செய்த சேவைகள் இன்றளவும் மக்கள் யாரும் மறக்கல. அதனுடைய விளைவு தான் 2011 தேமுதிக சார்பாக ஒரு நபரை நாங்கள் நிறுத்தும்போது, அவருக்கு எதையுமே எதிர்பாராம மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. நான் வந்து 2021ல நான் விருதாச்சலத்துல தான் போட்டியிட்டேன். அன்னைக்கு அங்க வெற்றி எனக்கு கிடைக்கலை. அதற்காக நான் சோர்ந்து போல, என் மக்கள் எனக்கு துணை நிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். அன்னைக்கும் எனக்கு துணை நின்னாங்க. 25,000லேருந்து 30,000 ஓட்டு அன்னைக்கு கிடைச்சதுங்க. அன்னைக்கும் நாங்க வந்து அமமுக கூட தான் கூட்டணி. அங்க அமமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது. இருந்தாலும் அதை வந்து நாங்க அந்த களத்துல நாங்க நின்னும், போட்டியிட்டோம். அந்த கிடைச்ச வாக்குகளை நான் ஹேப்பியா தான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு இப்போ இந்த கூட்டணியில நாங்க வந்திருக்கோம். அதே விருதாச்சலம் தொகுதிய தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த உணர்வு அந்த மக்களுக்கும் எனக்குமான உறவு வந்து அது வந்து வாயால் சொல்ல முடியாது. அது ரத்தத்துல கலந்த ஒரு உறவு. இன்னைக்கு வந்து அது கடவுளால் அது அந்த பாண்டிங்ன்னு சொல்லுவோம்ல, அந்த இணைப்பு. அது வந்து என்னைக்குமே மாறாதுங்க. அந்த வகையில் அந்த இணைப்பு இருக்கு. போகும் இடமெல்லாம் மக்களிடையே அமோகமான வரவேற்பு, அதே அன்பு, அதே பாசத்த நான் பார்க்கிறேன். நிச்சயமாக என் மக்கள் எனக்கு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் தருவாங்கன்னு நம்புறேன். கேப்டன் எப்படி அந்த தொகுதிக்கு நல்லது செய்தாரோ, அதே மாரி எம்எல்ஏ நிதியில வருபவை ரூ. 1 கூட நான் அப்படியே தொகுதி மக்களுக்காக தான் செலவு செய்ய போறேன். இதற்கு அப்பாற்பட்டு எப்படி நாங்க சொந்த செலவுல கேப்டன் என்னெல்லாம் திட்டம் கொண்டு வந்தாங்களோ, அதையும் செய்ய போகிறோம். அங்கேயே வீடு எடுத்து இந்த முறை நான் வந்து தங்க இருக்கிறேன். 15 நாளுக்கு ஒரு வாட்டி வருவேன். ஒரு 3 to 4 டேஸ் இங்கிருந்து என்னுடைய பணிகளை முடிச்சு சென்னைக்கும் போவேன். இங்கேயும் வருவேன். இந்த மாரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணியிருக்கேங்க. பல நல்ல ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்கோம். பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கோம். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அந்த மக்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். இதுதான் என்னோட ஒரே எய்ம் இப்போதைக்கு. தேமுதிகவோட கொள்கை அப்படின்னா என்ன சொல்றீங்க? தேமுதிகவின் கொள்கை வந்து இன்னைக்கு வந்து பல்வேறு இடத்துல உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டோ அதாவது 2005 கட்சி ஆரம்பிச்ச போதே
நாம உறுதியா சொன்னது ஜாதி, மதம், இனம், மொழிகளுக்கு அப்பாற்பட்ட கட்சி. அதுதான் நம்மள ஒரு கேப்டன் ஒரு தாரக மந்திரமாவே சொல்லுவார். நம்மளால இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே. இங்க அந்த சட்டம் ஒழுங்கு, கண்ணியம் காக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் காக்கப்பட வேண்டும். அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் என்று சொன்னார். அதே மாரி சமூக நீதி, சமதர்மம், சமத்துவத்தை கேப்டன் எப்பவுமே நிலைநாட்டியிருக்கார். இது எல்லாம் தான் கேப்டனின் கொள்கை. அவரோட கொள்கை எதுவும் அதுதான் எங்களுடைய கொள்கை. இந்த நிமிஷம் வரைக்கும் அத நாங்க ஃபாலோ பண்றோம். கேப்டனின் கனவு, லட்சியத்தை எனக்கு வெல்வோம். இந்த இடத்துல ஒரு கேள்வி. எல்லா கட்சிகளுமே வந்து சாதி, சமயம் பார்க்கறதில்ல. இப்ப நீங்க சொன்ன மாரி இப்ப தாவேகா கூட அத சொல்றாங்க. சாதிகள் நாங்க பார்க்கறது கிடையாது, சமயம் பார்க்கறது கிடையாது. ஆனா கேண்டிடேட்ன்னு வரும்போது, கேண்டிடேட் ப்ரொஃபைலாவா இருக்கட்டும் சரி, அவங்கள கேண்டிடேட்ட சூஸ் பண்றதுமே பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில இவங்க இருந்தா, இந்த கம்யூனிட்டி இருந்தா, இந்த சமூகத்தை சார்ந்தவர் இருந்தா சரியா இருக்கும்னு தான் போடுறாங்க. அப்ப எப்படி இது சரியா அது அவன் போடுறான் கட்சிக்கிட்ட நீங்க கேட்கணும். இப்ப நம்ம 10 பேரு இல்ல நீங்க எங்க கட்சி எடுத்துக்கங்க. எங்களுடைய எக்ஸ் எம்எல்ஏஸ்க்கு தான் நாங்க வாய்ப்பு குடுத்துருக்கோம். நாங்க 9 பேருக்குமே கேட்டோம். ஆனா கிடைச்சதே 10. சிலருக்கு கிடைக்கல. எனக்கே அதனால ரொம்ப மன வருத்தம். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப நான் அந்த 10 கேண்டிடேட்டுமே வேற வேற ஜாதியினர் தானா? வேற வேற ஆமா. சம்மந்தமே இல்லாம தானே நிக்கிறாங்க எல்லாருமே. நீங்க எடுத்து பாருங்க. அத பத்தி நான் வந்து எங்கள பொறுத்தவரைக்கும் ஜாதி, மதம் கிடையாதுங்க. நேத்து கூட பிரச்சாரத்துல அததான் சொன்னேன். ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல நிக்கிறோம். எக்ஸ் எம்எல்ஏஸ் அதே தொகுதி கிடைக்கல மாற்றி நிக்கிறாங்க. மீதி பேர் எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் தான் நிக்கிறாங்க. அங்க என்ன ஜாதி வந்துச்சு? என்ன மதம் வந்தது? இன்னைக்கு நான் ஏன் விருதாச்சலத்துல நிக்கிறேன்? எங்கள பொறுத்தவரைக்கும் அந்த ஜாதி, மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி தேமுதிக. திரு விஜய பிரபாகரனுக்கு எப்பொழுது திருமணம்? ஒரு திமுக சார்ந்த ஒரு அமைச்சரோட பையனுக்கு பொண்ணுக்கு பேசப்படுறதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? யார் அந்த அமைச்சர்? அதுவும் இந்த ஊடக நண்பர்கள் பரப்புற செய்தி தாங்க. உண்மையிலேயே அவங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? யார் இருக்காங்கன்னு கூட இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது. இது அண்ணன் ஏவா வேலுக்கே தெரியும். ஏன் இந்த மாரி தப்பு தப்பா வந்து நியூஸ் பரப்புறாங்கன்றது எனக்கே சத்தியமா புரியலைங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறு. நீங்க வந்து அரசியல்னா அரசியலா பாருங்க. அது குடும்பத்த இழுக்கிறது, அதுல வந்து பர்சனல்ல இழுக்கிறது ரொம்ப தப்புங்க இது. வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அண்ணன் ஏவாவேலு வீட்ல எத்தன பேர் இருக்காங்க? யாருக்கு எனக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாத பட்சத்துல எப்படி ஒரு தவறான நியூஸ் அவங்க போடுறாங்க? அத விட இன்னொரு கொடுமை, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நடிகை தேவயானியின் பொண்ண வந்து இப்போ பேசியிருக்காங்கன்னா, அது ஒண்ணு ஊடகத்துல போகுதுங்க. என்னென்னவோ தப்பு தப்பா போடுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அத பேசுறவங்க, அத சொல்றவங்க உங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நீங்க தொட்டு பாருங்க. உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. உங்களுக்கும் பசங்க இருக்காங்க. உங்க ஃபேமிலிய இந்த மாரி தப்பா யாராவது வெளிய சொன்னா நீங்க பொறுத்துக்குவீங்களா? இன்னைக்கு கேப்டன் குடும்பம்னா என்ன எல்லாருக்கும் இளக்காரமா? நான் கேட்கிறேன். என்ன வேணாலும் பேசுவீங்களா? எது வேணாலும் பேசுவீங்களா? யார் உங்களுக்கு அந்த உரிமைய கொடுத்தது? அப்ப ஒரு அம்மாவா எனக்கு தெரியாதா என் பையனுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? இவங்க தான் முடிவு பண்ணி எங்களுக்கு சொல்லப் போறாங்களா? ஒரு கார்ல கோயிலுக்கு போனா அத ஒண்ணு தப்பா சொல்றாங்க. நேத்துங்க எனக்கு எனக்கு வந்து வெயில் கடுமையா இருக்குங்க. அது வந்து ரேஷஸ் வருது. அந்த வெயில் தாக்கம். அதனால டாக்டர் அட்வைஸ் கொஞ்சம் கிளவுஸ் போட்டுக்கம்மா உச்ச வெயில்ல. 10 மணி நேரம் காலை 10லேருந்து நைட் 10 வரைக்கும் நான் பிரச்சாரம் பண்ணேங்க. இடைவிடாம 12 மணி நேரம். எங்களுடைய அந்த எங்களுடைய திமுக ஒன்றிய செயலாளர் வீட்ல தாங்க லஞ்ச் பிரேக்கே. அங்கேயே ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் சாப்பிட்டோம். அப்படியே தொடர்றோம். ஏன் இத பத்திலாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? நான் கேள்வி கேட்கிறேங்க. ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எந்த வேட்பாளராவது இடைவிடாது 12 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணதா ஒரு வரலாறு இருக்கா? கேட்கிறேன் நான். காலையில 10 மணிக்கு அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்தேன். நைட்டு 10 மணிக்கு தான் முடிச்சு இறங்குறேன். ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த வெயில் ரொம்ப தாக்கமா இருந்ததுனால எனக்கு ரேஷஸ் வரும். அப்ப டாக்டர் சொன்ன அட்வைஸ் உச்சி வெயில்ல நீங்க ஓப்பன் வேன்ல போறீங்க. கொஞ்ச நேரம் கிளவுஸ் போட்டுக்கங்கம்மான்னு அவங்க சொன்னதுனால போட்டேன். உடனே என்னமோ கிளவுஸ் போட்டது ஒரு தப்புன்றாங்க. ஒரு கார்ல ஒரு கோயிலுக்கு போனா தப்புன்றாங்க. இப்படி உட்கார்ந்தா தப்புன்றாங்க. சிரிச்சா தப்புன்றாங்க. என்னது இது? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. உங்க எல்லாருக்கும் ஒரே லைன்ல நான் பதில் சொல்றேங்க. மீண்டும் சொல்றேங்க. குறை சொல்லாத வாயும், உரைக்காத நாயும் உலகத்திலேயே கிடையாதுங்க. அதுதான் இவங்களுக்கான பதில். இது அத்தனைக்கும் விமர்சனங்களுக்கும் பதில் மே 4 வருகின்ற தேர்தல் முடிவுகள் தான் இவங்க அத்தனை பேருக்குமான பதில். உங்களுடைய நேரத்துக்கு ஒதுக்கி நிறைய விஷயங்கள பேசியிருக்கீங்க. நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.